guys, welcome to my channel. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிருந்தோம். சோ அதுதான் நீங்க எனக்கு ஒரு vlog-ஆ பார்க்க போறீங்க. எல்லாருக்குமே தெரியும் கோயிலுக்குள்ள வந்து அலோடு கிடையாது. ஃபோனோ அப்புறம் வந்து கேமராவோ எதுவுமே அலோடு கிடையாது. சோ அதனால வந்து கோயிலுக்கு முன்னால வரைக்கும் நாங்க போன வரைக்கும் வீடியோஸ் இருக்கும். இவ்வளவு வருஷம் ஆயிருச்சு போயிருக்கேன். பட் வந்து லைட்டா அப்படி சுத்தி பார்த்துட்டு வெளியே வந்துருவேன். சோ இவ்வளவு சுத்தி நான் பார்த்ததே கிடையாது. சோ வந்து எல்லாமே நல்லா சுத்தி பார்த்தோம். சோ ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த காலத்துல வந்து அப்படிலாம் கெட்டியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் தான். யாரெல்லாம் போயிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா, பெரியம்மா, நான், அண்ணன் 4 பேருமே போயிருந்தோம். ஸோ நெறைய பேர் வந்து நல்ல சப்போர்ட் குடுக்குறீங்க. ஒவ்வொரு வீடியோல நான் சொல்லணும்னு நினைப்பேன். பட் சொல்ல முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அப்புறம் வந்து சொந்தக்காரங்களா இருக்கட்டும், அப்புறம் வந்து இங்க ஊர்ல பார்க்குறவங்களா இருக்கட்டும், அப்புறம் வந்து நான் இதுக்கு முன்னால வந்து நான் அவ்வளவா யார்ட்டயுமே பேசினது கிடையாது. ஸோ இப்போ வந்து அவங்களே வந்து வீடியோ போட்டிருந்தேன் பார்த்து நல்லா இருந்தது அப்படின்னு என்கிட்ட சொல்றப்போ வந்து ஸோ வந்து எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ அது போக வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். என்ன அப்படின்னா, எனக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா வந்து அது பெரிய விஷயம். அது எல்லாராலையும் சொல்ல முடியாது. நல்ல மனசு உள்ளவங்களுக்கும், நான் முன்னேறி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மெசேஜை வந்து பண்ண தோணும். ஸோ அந்த மாதிரி நீ போடுற ஒவ்வொரு வீடியோவும் நாங்க பார்த்துருவோம். நான் வெளியே இருந்தா கூட வீட்டுக்கு வந்த உடனே உன்னுடைய வீடியோ தான் நான் பார்ப்பேன். சூப்பரா பண்றேன். இப்படியே பண்ணு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்றாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ இன்னொரு அக்காவும் சொல்லியே ஆகணும். அவரோட ஆக்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னு நெறைய சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் ஒர்த்தா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அந்த அக்காவுடைய வார்த்தைகள் வந்து என்னை இன்னும் அடுத்த இதுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வருது. ஸோ வந்து உங்களுடைய சப்போர்ட்டையும் உங்க ஆதரவையும் கொடுத்துட்டே இருங்க. சரி, ஓகே. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குங்கிறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெல்லை மண்ணின் அடையாளமே வந்து நெல்லையப்பர் தான். ஸோ நீங்க அதை தான் இன்னைக்கு ஒரு vlog-ஆ பார்க்க போறீங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கற்களால் செதுக்கி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா சாப்பிட வந்திருக்கோம். எனக்கு வந்து ஆஃப் ஆயில். இது என்னென்ன ஆம்லேட்டா? ஃபுல் ஃப்ளைலா? எங்கள் அண்ணன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வராங்க. மண்டே பார்த்தீங்களா யோகி பாபு மாதிரி இருக்குல்ல? அண்ணல் எங்கள் அண்ணனுக்கு வந்து ஆஃப் ஆயில் வந்துருக்கு அந்த பின்னால் இருக்கு.
இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் அல்லது ஜூஸ் ஏதாச்சும் குடிக்கணும் போல இருக்கு. ஸோ முடிஞ்சு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா. என்ன கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கலாம். ஸோ மனசு தான் எதுக்குமே காரணம். ஸோ கோவிலுக்கு போகுவதுக்கு முன்னால் சாப்பிட்டாத தட்டு தவிர கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிடலாம். ஸோ எங்களுடைய மனநிலை அது, மற்றவங்களுடைய மனநிலை வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஸோ எங்களுக்கு இது வந்து கரெக்டாக தான் தோணுது. ஓகே, ஃபைனலி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஐஸ் வேண்டாமா?